ஒரே ஒரு நாளைக்கு தான் உடம்பு சரியில்லாம இருக்கிற வயசான யானைக்கு உதவி செய்ய போறோம். அப்புக்கும் ஹீதாவுக்கும் இது நீண்ட தூர பயணமா இருக்கும். இவங்கள நீ பாத்துக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. நீ தயாரா இருக்கியா? நாம விளையாடலாமா? எங்க என்ன விளையாடலாம்? மோக்லி, எனக்காக கொஞ்சம் சூச்சிப்பா பாத்துக்கிறியா? இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் தான். அவனுக்கு பிடிவாதம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். நான் கொஞ்சம் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. இந்த பையன் என் கூட இருந்தானா என்னால சமாளிக்கவே முடியாது. உன் உதவிக்கு நன்றி. இவனும் இருந்தா இன்னும் நம்ம ஜாலியா விளையாடலாம். விளையாட சிறந்த யோசனைகள்லாம் கொடுப்பா. போது நிறுத்து, ரிக்கி கூசுது. நிறுத்து, இப்ப நீயும் ஆரம்பிக்காத. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? வரீங்களா, நம்ம நதிக்கரை பக்கம் போலாம். நான் ஒரு விசேஷமான வேட்டைக்காக அழைக்கப்பட்டிருக்கேன். நான் வர வரைக்கும் சோட்டோவை பாத்துக்கோ மோக்லி. அழகான குட்டி. நிறைய பேர் இருந்தா ஜாலியா தான் இருக்கும். நீ தாராளமா வேட்டைக்கு போ. வா சோட்டா, நம்ம போலாம். சோட்டா, இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். உனக்கு இன்னும் வேட்டையாடுற வயசு வரல. நீ ரொம்ப பயந்து போயிட்டியா? நம்ம பல்ல நடுங்கினா கூட போதும். காட்டுக்கு அந்த பக்கம் இருந்தா கூட நம்மள வந்து பிடிச்சிருவாங்க. ஹேய், வேண்டாம். 2 பேரும் முதல்ல நிறுத்துங்க. சண்டை போடக்கூடாது. நீ ஒழுங்கா கீழே இறங்கி வந்துரு. பாகி, பல்லு, இங்க என்ன நடக்குது? இந்த குட்டி பசங்களெல்லாம் பாத்துக்கிறேன்னு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னால இவங்க யாரையும் சமாளிக்க முடியல. அவங்கள பெத்தவங்க எல்லாம் இங்க ஆளுக்கு வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாங்க. அதனால என்ன பாத்துக்க சொன்னாங்க. அந்த குட்டிங்க எல்லாம் சேர்ந்து சேட்டை பண்றாங்க. அதானே இதுக்கு நாங்க தீர்வு கண்டுபிடிப்போம் இல்லையா பகீரா? ஆமா, அவங்க எல்லாரும் ஒழுக்கமா நடந்துப்பாங்க. எங்களை நம்பு. பசங்களா எல்லாரும் அமைதியா இருங்க. சும்மா இந்த மாதிரி ஓடிட்டே இருக்க கூடாது. ஒன்னதான் கொஞ்சம் பொறுமையா இரு. அமைதியா இருக்க சொன்னேன். எல்லாரும் ஒழுக்கமா கட்டுப்பாடோட இருக்கணும். நீ நில்லு நில்லு. நீ கீழே இறங்கு. இங்க பாருங்க, என் கையில என்ன இருக்குன்னு. பெரிய பூனைகள்லாம் அப்பப்ப ஏதாவது சேட்டை செய்யலாம். சோட்டா எதுவும் பண்ண மாட்டான். ஏய், குழந்தை மாதிரி பேசாத. நீ உன் வாய மூடுறியா? மரியாதை இங்க ஓடி போ. எனக்கு கோவம் வந்துச்சு. கேட்டிங்களாப்பா? நம்ம பேசினா கூட இவங்களுக்கு கோவம் வந்துருதான். ஹே, வாங்க நம்ம எல்லாரும் ஏன் இடத்துக்கு போயிடலாம். கூடாது. நாமெல்லாம் உன்னை விளையாட போறோம். நான் அது என்னன்னு சொல்றேன். நான் மௌக்லி சொல்றான்னு சொன்னா நான் என்ன சொன்னாலும் அதை நீங்க அப்படியே செய்யணும். ஒருவேளை நான் மௌக்லி சொல்றான்னு சொல்லலனா நீங்க அசையவே கூடாது. புரியுதா? ஆரம்பிக்கலாம். மௌக்லி சொல்றான், உங்க காலை தூக்கு. காலை கீழே இறக்குங்க. மௌக்லி சொல்றான், யாரும் அசையக்கூடாது. சீக்கிரமா ஏதாவது சொல்லு. மௌக்லி சொல்றான், காலை இறக்குன்னு சொல்லு. என்னால இப்படியே ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அச்சச்சோ, இது எனக்கு பிடிக்கல. வா அப்பு, நம்ம ஏதோ பழம் இருந்தா போய் சாப்பிடலாம். அப்பு, ஈதா, இருங்க. ஏய், நில்லுங்கன்னு சொல்றேன்ல. அப்படியெல்லாம் நடுவுல போக கூடாது. நில்லுங்க. என்னப்பா பண்றீங்க? பகீரா சொல்றேன், இது தூங்கறதுக்கான நேரம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா கட்ட அவிழ்த்து விடுங்க. ஏய் சோட்டா, பூனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பண்ணிக்க மாட்டாங்க. ட்ரிக்கி சொல்றேன், எல்லாரும் காலை இறக்கிட்டு ஓடுங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. எனக்கு வயசாயிடுச்சு. இரு, அவங்க மட்டும் என்கிட்ட கிடைச்சாங்க, அவ்வளவுதான். ஒரு வழி பண்ணிடுவேன். அத்தனை குட்டிங்களையும் பிடிச்சி தலைகளை தொங்க விட்டுடுவேன். சரி, போதும், நிறுத்துறீங்களா? உங்க பின்னாடி ஓடி ஓடி நான் சோர்ந்து போயிட்டேன். நான் மத்தவங்க கிட்ட போறேன். ஆனா எங்களுக்கு பசிக்குதே.
உங்க கை காலை பயன்படுத்தாம மாம்பழம் சாப்பிட விரும்புறீங்களா? இப்ப பார்க்கலாம். ஷேர்கான், அவன்கிட்ட ஏதாவது சொல்லு. நீ ஒரு புலி தானே? அச்சச்சோ, அங்க பாருங்க மௌக்லி. இங்கேயே இருங்க. மௌக்லி சொல்றான் அசையக்கூடாது, கொஞ்சம் கூட சத்தமும் வரக்கூடாது. இப்ப பார்க்கலாம். முதல்ல யாருகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? நீயே எங்க கூட விளையாட வந்திருக்கியா ஷேர்கான்? அப்ப சரி, ரொம்ப சுலபமான விளையாட்டு தான். மௌக்லி சொல்றான் எவ்வளவு உயரத்துக்கு ஏற முடியுமோ ஏறுங்க. தரையில கடைசியா இருக்கிறவங்க தான் தொத்தாங்கோலி. ஷேர்கான் தான் தொத்தங்கொலி. நீ தோத்துட்ட. இதுக்கு நான் உங்களை பழி வாங்காம விட மாட்டேன். அடுத்த தடவை யாரையும் விட மாட்டேன். தேடி தேடி வேட்டையாடுவேன். அதுக்கப்புறம் அந்த பெரிய முதல்ல தண்ணிக்குள்ள திரும்ப போயிடுச்சு, அந்த குட்டி ஆமைகள் இல்லாமலேயே. அதுக்கப்புறம் அவன் திரும்பி வந்ததே கிடையாது. உங்க அப்பா அம்மா வந்தாச்சு. பசங்க ஒழுங்கா இருந்தாங்களா? இருந்தாங்க, எல்லாருமே ஜாலியா இருந்தோம். சோட்டா பெரியவனாயிட்ட, பெரிய வேட்டைக்காரராயிட்ட. எனக்கு தான் தெரியுமே சோட்டா செல்லம், ரொம்ப நல்லாவே நடிப்ப, மாஷா மாதிரி. மாலை வணக்கம் நண்பர்களே. பை பை. குட்டி பசங்களா இல்லையா? அவங்களுக்காக பழங்கள் கொண்டு வந்தேன். பரிசா? அந்த குட்டி சேட்டுக்கார பசங்களுக்கா? அவங்களாம் அந்த அளவுக்கு சேட்டக்கார பசங்க இல்ல. உண்மைய சொல்லணும்னா இன்னைக்கு காய் என்ன சாப்பிடறதா இருந்துச்சு. அவங்க தான் என்ன வந்து காப்பாத்துனாங்க.